ஒரு ராஜா தன்னோட மக்களுக்கு விருந்து கொடுக்கறதுக்காக ஒரு பெரிய விருந்தை தயார் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல ஒரு கழுகு ஒண்ணு காட்டுக்குள்ள இருந்து ஒரு பாம்பை தூக்கிக்கிட்டு வருது. பாம்பு அந்த கழுகோட பிடியில இருந்து தப்பிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. கழுகு விருந்து தயாராகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு மேல பறந்துட்டு வருது. தப்பிக்கிறதுக்காக பாம்பு கழுகு மேல விஷத்தை கக்குது. அந்த விஷம் நேரா கீழே தயாராகிட்டு இருக்கிற உணவு மேல படுது. இது அங்க இருக்கிற யாருமே கவனிக்கல. பாம்பு கழுகோட பிடியில இருந்து தப்பிச்சு போயிடுது. கழுகும் அந்த இடத்தை விட்டு போயிடுது. இப்போ விஷமான அந்த உணவை ராஜா மக்களுக்கு கொடுக்கறாரு. மக்களும் அது சந்தோஷமா வாங்குறாங்க. ஆனா அவங்க சாப்பிட்ட உடனே மயக்கமாயி கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. இதை பார்த்த ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா நம்ம சாப்பாடு கொடுத்து எல்லாரும் இறந்துட்டாங்களேன்ட்டு அவர் அமைதியா போயிட்டாரு. இப்போ மேல் உலகத்துல சித்திரகுப்தனுக்கு ஒரே குழப்பம். இந்த மக்கள் இறந்து போனதுக்கான பாவ கணக்கை யார் மேல எழுதுறதுன்ட்டு யமதர்மராஜா கிட்ட கேட்கிறாரு. யமதர்மராஜா சொல்றாரு, பாம்பை சாப்பிடுறது தான் கழுகோட குணம், அதனால அது பிடிச்சிட்டு போனது அதோட பாவம் கிடையாது. பாம்பு கழுகு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அந்த விஷத்தை துப்புச்சு. அதனால பாம்பு மேலேயே அந்த பாவ கணக்கை எழுத முடியாது. சமையல்காரங்க ரொம்ப நேர்த்தியா தான் சமையலை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க இந்த விஷம் வந்து விழுந்ததை பார்க்கல. அதனால இந்த பாவ கணக்கு அவங்க மேலேயே போய் சேராது. ராஜாக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாது. அதனால அவர் மக்களுக்கு சாப்பிட கொடுத்தாரு. அதனால அவர் மேலேயே அந்த பாவ கணக்கை எழுத முடியாது. மக்கள் எந்த பாவமும் அறியாதவங்க இறந்து போனவங்க, அவங்க மேலேயே அந்த பாவ கணக்கை எழுதாதானாரு. சித்திரகுப்தன் அது மாதிரி எப்படிங்க விட முடியும்? இந்த பாவ கணக்கை யார் பேர்லயாவது எழுதிதானே ஆகணும். அதுக்கு யமதர்மராஜா கொஞ்ச நாள் பொறு, அது யார் மேல எழுதுறதுன்றத நாம முடிவு பண்ணிக்கலாம்னாரு. இந்த விஷயம் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஊர்ல ஒரு வழிபோக்கர் ஒருத்தர் அரண்மனை எங்க இருக்குன்னு தேடிட்டு வந்தாரு. அவர் ஒரு வீட்டோட கதவை தட்டி அந்த வீட்டு அம்மா கிட்ட இங்க அரண்மனைக்கு எப்படி போகணும்னு கேட்டாரு. அந்த அம்மா உடனே அரண்மனைக்கு இந்த பக்கம் தான் போனோம், அங்க ஏன் போறீங்க? எங்க ராஜா எல்லாரையும் சாப்பாடு போட்டு கொண்டு விடுறாரு, அதனால மக்கள் யாரும் அங்க போறது கிடையாது. நானே இது வரைக்கும் ஒரு 10 பேர்கிட்ட ராஜா கிட்ட போகாதீங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிருக்கிறேன். நீங்களும் அவர் பக்கம் போகாதீங்க, அவர் சாப்பாடு போட்டே கொண்டுடுவாருன்னாங்க. இதை கேட்ட அந்த வழிபோக்கணும் சரிமா நான் அவர் பார்க்க போகலன்ட்டு அப்படியே திரும்பி போயிட்டாரு. இப்போ யமதர்மராஜா சித்திரகுப்தனை கூப்பிட்டு இந்த மொத்த பாவ கணக்கையும் இந்த அம்மா மேல எழுது. ஏன்னா இந்த மொத்த விஷயத்திலேயே கழுகுக்கோ பருந்துக்கோ ராஜாவுக்கோ மக்களுக்கோ சமையல்காரங்களுக்கோ எந்த இன்பமும் கிடைக்கல. அவங்களுக்கு எல்லாமே மனசு கஷ்டம் தான் கிடைச்சது. இந்த அம்மாவுக்கு இந்த விஷயத்துல ஒரு துளியும் சம்பந்தம் கிடையாது. ஆனாலும் அவதூறு பரப்பி அதால சந்தோஷம் அடையறாங்க. இது மாதிரி தப்பு பண்ணி சந்தோஷம் அடைஞ்ச இவங்க மேலதான் இந்த பாவ கணக்கை எழுதணும்னாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.